முயற்சிகளுக்கு விலகியோடியே எங்கள் வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க யோசேப்பை போல் சவால் விடுவோம் சவாலே. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாழ்க்கை என்பது ஒரு கட்டிடம் மாதிரிதாங்க. அது அஸ்திவாரம் சரியா இருந்தா தானே அந்த கட்டிடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில வாலிப பிராயம் என்பது ஒரு அஸ்திவாரம் போன்றதுதான். அந்த வாலிப பிராயத்துல நம்ம தடம் மாறிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடுங்க. நம்மளுடைய வேதத்துல 2 முன்மாதிரிகளே பார்க்கலாம். சிம்சோன் மேலேயே ஏசப்பா ஒரு தரிசனம் வச்சிருந்தாங்க, யோசேப்பு மேலேயும் ஒரு தரிசனம் வச்சிருந்தாங்க. ஆனா சிம்சோன் இச்சை நிமித்தமாக தன்னுடைய தெய்வ திட்டத்தை இழந்து போனாரு. அதே சமயம் யோசேப்பு தன்னுடைய கர்த்தருக்கு மேல இருந்த பயத்தினால தன்னுடைய தரிசனத்தை அவர் மேன்மையான இடத்துல உயர்வாக வாங்கிக்கிட்டாரு. இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கைய யோசேப்பு போல கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா ஏசப்பா நமக்கு மேன்மையான காரியங்களை வச்சிருக்காருங்க. அதனால உங்களோட வாலிப பிரயத்தை ஏசப்பாவுக்கு கொடுங்க.